பிளைட் பறந்துட்டு இருக்கும்போது அதுல பேர்ட்ஸ் மோதுனா என்ன நடக்கும் தெரியுமா? பொதுவா நம்ம எல்லாருமே ஒரு பேர்டு தானே, அது மோதுனா என்ன நடந்துற போகுது அப்படின்னு அசால்ட்டா நினைச்சிட்டு இருப்போம். பட் இது ரொம்ப ரொம்ப டேஞ்சரான ஒண்ணுங்க. இந்த பேர்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா பிளைட் டேக் ஆஃப் ஆகும்போதும் லேண்ட் ஆகும்போது தான் பிளைட் மேல வந்து விழுகுமா. அதுவும் பிளைட்டோட இன்ஜின்ல மோதுச்சுன்னா இன்ஜின் ஃபெயில் ஆகிறதுக்கு கூட சான்ஸ் இருக்காம். எக்ஸாம்பிளுக்கு அமெரிக்கால கடந்த 2009ல US ஏர்வேஸோட பிளைட் நம்பர் 1549 டேக் ஆஃப் ஆகும்போது 2 இன்ஜின்லயும் பேர்ட்ஸ் மோதி இன்ஜின் ஃபெயில் ஆகுது. உடனே பைலட் பக்கத்துல இருந்த ஹட்சன் அப்படிங்கிற ஒரு ரிவர்ல பிளைட்டை லேண்ட் பண்ணி அதுல டிராவல் பண்ண 155 பேசஞ்சர்ஸையும் காப்பாத்தினாரு. அண்ட் அதே மாதிரி 1960ல எத்தியோப்பியன் ஏர்லைன்ஸோட ஒரு பிளைட்டுமே சேம் இப்படி தான் பேர்ட்ஸ் மோதுனதுனால அந்த பிளைட் ஆக்சிடென்ட் ஆகி அதுல டிராவல் பண்ண 62 பேர் கிட்ட இறந்து போனாங்க. பட் இந்த பேர்ட் ஷேக்ங்கிறது காமன் தானாங்க. ஏன்னா ஒரு வருஷத்துக்கு வேர்ல்டு வைடா 16,000 தடவை இந்த பேர்ட் ஷேக்ங்கிறது நடக்குதாம். இதுக்காக தான் ஏவியேஷன் ஃபீல்ட்ல சிக்கன் கன் டெஸ்ட் அப்படின்னு ஒன்னு பண்ணுவாங்களாம். அதாவது இறந்து போன ஒரு சிக்கன் எடுத்து பிளைட்டோட இன்ஜின்ல போட்டு டெஸ்ட் பண்ணுவாங்களாம். பட் இப்போ அந்த மெத்தட்லாம் மாறிடுச்சா. ஸ்டார்டிங்ல இதெல்லாம் பண்ணாங்களாம். இதனால தான் சென்னை ஏர்போர்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா தெரியும், ஒரு பிளைட் டேக் ஆஃப் ஆகும்போது லேண்ட் ஆகும்போது வெடி வெடிப்பாங்க. காரணம் பிளைட் வரும்போது ரன்வேக்குள்ள பேர்ட்ஸ் எதுவும் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான்.